ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மல்டிமீட்டர் வந்து ஒர்க் ஆகலை. இது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சிம்பிளாக பேட்ரி தான் போயிருக்கும். அந்த பேட்ரி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னா மல்டிமீட்டரையே தூரத்துக்கு போட்டு புதுசாக வாங்கிடுவாங்க. பேட்ரி சேஞ்ச் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்க்ரூ வரும். இந்த பேக் சைடில் 3 ஸ்க்ரூவையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேக் சைடில் உள்ள கேஸ் வந்து தனியாக எடுத்துடலாம். இதில் கொடுத்துருக்க பேட்டரியோட பேர் பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்ரி. இந்த பேட்டரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இப்போ நான் இந்த பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த கனெக்டர் வந்து இப்படி இழுத்திங்க அப்படின்னா இந்த பேட்டரி தனியாக வந்துடும். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க பேட்டரி பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி தான். மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ இந்த பேட்டரியை வந்து நம்ம பிரித்து இதில் இன்செர்ட் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது அப்படியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த ஃப்யூஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஃப்யூஸையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். இப்போ இதோட ப்ளஸ் மைனஸாக இந்த கனெக்டரில் மாட்டியாச்சு. இப்போ நம்ம மல்டிமீட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மல்டிமீட்டரில் பஸ்ஸர் மோடுக்கு கொண்டு போயாச்சு. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் ரெண்டையுமே நம்ம ஷார்ட் பண்ணும்போது பஸ்ஸர் சவுண்டு கேட்குதான்னு பார்த்துடலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். மல்டிமீட்டரில் வந்து பவர் ஒர்க் ஆகாமல் இந்த டிஜிட்டல் மீட்டரில் வந்து நம்பர் தெரியாமல் இருந்துச்சுன்னா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.